கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் துக்கத்தை சந்தோஷம் மாற்றுகிற கர்த்தர், திரும்ப வாழ வைதை கூட்டி கொடுக்கிற கர்த்தர், இப்போது இருப்பதை காட்டில் 1000 மடங்கு பெரு பண்ணுகிற கர்த்தர், உன்னை கீழாக்காமல் மேலாக்கிற கர்த்தர், மலை மேல் இருக்கிற பட்டணங்களை உயர்த்துகிற கர்த்தர் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய போகிறாரு. என்ன ஒரு பெரிய மாற்றம்? இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வருது. என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 12:16 கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியங்கள் என்று பாருங்கள். கர்த்தர் உங்கள் கண்ணுக்கு முன்பாக ஒரு பெரிய காரியத்தை இன்றைக்கி செய்ய போகிறார். உங்கள் கண்களுக்கு முன்பாக பெரிய காரியம் இன்றைக்கி செய்ய போகிறார். அல்லேலூயா. இதுவரை உங்கள் கண்ணு பல நஷ்டத்தை பார்த்து கொண்டு இருந்ததா? இதுவரை உங்கள் கண்ணு பல கண்ணீரை பார்த்து கொண்டு இருந்ததா? இதுவரை உங்கள் கண்ணு நிந்தைகளையும் துக்கங்களையும் நெருக்கங்களையும் பார்த்து கொண்டு இருந்ததா? கர்த்தர் சொல்கிறாரு, உன் கண்களுக்கு முன்பாக பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். உன் கண்களுக்கு முன்பாக பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். ஒரு பெரிய காரியம் உங்களுக்கு நடக்க போகுது. இன்றைக்கி உங்கள் கண்ணு அதை பார்க்க போகுது. அதிசயங்களை காணப்படுவேன்னு சொன்னார் இல்லையா? இதுவே உங்கள் கண்ணு அதிசயங்களை பார்க்காம இருக்குது. ஆனால் இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஒரு அதிசயமான ஒரு காரியம் தேடி வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியம் ரொம்ப நாளாக வராமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி உங்கள் காது கேட்கும்படி ஒரு பெரிய அதிசயம் இன்றைக்கி தேடி வரப்போகுது. ஒரு அற்புதம் உங்களை தேடி வரப்போகுது. ஒரு அதிசயம் உங்களை தேடி வரப்போகுது. ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அதனால் பயப்படாதீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் கண்ணு இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே ஒரு அற்புதத்தை பார்க்கும்போது விசுவாசிங்க, நம்புங்க, பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த வேளையில் உடைய மகிமையின் கரம், உடைய அற்புத கரம், உடைய அதிசய கரம், உடைய பலத்தின் கரம் கூட இருப்பதாக. வாழ்ந்திருக்கும்படி, உயர்ந்திருக்கும்படி, செழித்திருக்கும்படி, பெருகும்படி, எல்லா துன்பத்திலும் நெருக்கத்தில் விடுதலை கொடுத்து உடைய பிள்ளைகளை காப்பாற்றி உயர்த்துங்க. நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை செய்யுங்க. அதிசயங்களை காண பண்ணுங்கள். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கோடு இருக்கிறார். உங்களுக்கு பெரிய காரியத்தை இன்றைக்கி செய்ய போகிறாரு. எதிர்பார்த்து கொண்டே இருங்க. ஹல்லேலூயா.